चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्गृहातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। भगवद्गीதை अध्यायं 10 श्लोकं 17। गतं विद्याम् अहं योगिं त्वां सदा परिचिन्तयन् केषु केषु च भागेषु चिन्तयोऽसि भगवन्मया। உன்னத யோகியாகிய கிருஷ்ணரே, நான் உம்மை இடையராது உன்னத யோகியான கிருஷ்ணரே, நான் உம்மை இடையராது நினைப்பதும் அறிவதும் எங்கெனம்? பகவானே, வேறு எந்தெந்த உருவங்களில் உம்மை நினைவிற்கொள்ள முடியும்? இப்போ இதுக்கு முன்னாடி பகவான் சதுஸ்லோகி பகவத்கீதா 4 ஸ்லோகங்களில் சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அதை கேட்ட பிறகு அர்ஜுனன் பேசுகிறார். பரபிரம்ம பரந்தாம, நீங்கள் தான் உன்னத இருப்பிடம், நீங்கள் தான் பவித்திரமானவர், பரம அடைக்கலம், பூரணமானவர் அப்படின்னு சொல்லி பகவானை சொல்கிறார். அதுக்கப்புறம் சொன்ன பிறகு உங்களுடைய வைபவங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முந்தைய ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. அப்போ இதில் கேட்குறாங்க, அப்போ உன்னத யோகியாகிய கிருஷ்ணரே அப்படின்னு சொல்லி பகவானை சொல்கிறார் இல்லையா. இந்த உன்னத அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை முக்குணங்களை கடந்தது. பகவான் என்றுமே உன்னதமானவராக இருக்கிறார். இந்த பௌதிகமான இந்த ஜட கலங்கத்திலிருந்து பகவான் மேற்பட்டவர். பகவான் இந்த கலங்கத்திலிருந்து பகவான் வருவதில்லை இல்லையா. பகவான் கலங்கமற்றவர். இப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, உன்னத யோகியாகிய கிருஷ்ணரே, உம்மை இடையராது நினைப்பதும் அறிவதும் எங்கனம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இங்கே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த உருவங்களில் உங்களை நான் எப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் பொருளுரையர் பிரபுபாதர் விளக்குறாங்க. முந்தைய அத்தியாயத்தில் கூறப்பட்டபடி பரம்புருஷ பகவான் தனது யோக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளார் இல்லையா. 4வது அத்தியாயத்திலையும்
சொல்லப்படுது. பகவான் வந்து செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து நம்முடைய யோகமாய சக்தியினால் வந்து பகவான் வந்து செய்கிறார். இப்போ நாம் இருப்பது மகாமாயாவுடைய சக்தியின் மூலமாக இருக்கிறோம். அதனால் பகவானுடைய செயல்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. பகவான் தம்மை மறைத்து கொள்கிறார். பகவான் வந்து என்ன, பகவான் பூரண சுதந்திரமானவர். யாரிடம் வந்து தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அவரால் பகவானை புரிந்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னாக்கா பகவான் தம்மை மறைத்து கொள்வார் இல்லையா. தூய பக்தர்களிடம் பகவான் தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்போ இதே பார்த்தோம்னா சில மாதாவேந்திரபுரி பகவானுடைய தூய பக்தர். இப்போ அவங்க வந்து நம்முடைய குரு சீட பரம்பரையில் வந்து வருவாங்க. இப்போ அவங்க வரும்போது என்னென்னா அவங்களுடைய சீடர் ஈஸ்வரபுரி, ஈஸ்வரபுரி தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடைய ஆன்மீக குருவாக இருந்திருக்கிறார். அப்போ வந்து சில மாதாவேந்திரபுரி நம்ம சீட பரம்பரையில் வருகின்ற ஆச்சாரியார் தான் வந்து முதலாக வந்து ராதாகிருஷ்ணனுடைய வழிபாடு வந்து சொல்லி கொடுத்தாங்க. பிரேமையின் நிலை வந்து உயர்வதற்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிருஷ்ணருடைய வழிபாடு மட்டும்தான் இருந்தது. இப்போ அதனால் சில மாதாவேந்திரபுரி வந்து பகவானுடைய எப்படி குணங்களை தாண்டி பகவான் இருக்கின்ற மாதிரி அந்த மிக உன்னத நிலையில் வந்து சில மாதாவேந்திரபுரி வந்து இருக்காங்க. எப்போவுமே உன்னத பரவச நிலை, எது இரவு எது பகல் வருது கூட அவங்களால தெரிஞ்சுக்க முடியாதம்மா. அந்தளவுக்கு பகவானுடைய நினைவில் வந்து மூழ்கி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பகவானை வந்து அவர்களிடமிருந்து மறைத்து கொள்ள முடியவில்லை பகவானால். பாருங்கள், அதுதான் நான் தூய பக்தர்களிடம் வந்து பகவானால் என்றுமே மறைத்து கொள்ள முடியாது. ஆனால் இதே பார்த்தோம்னா அசுரர்கள் அவங்க எல்லாருமே வந்தும் சிசுபாலன் அவங்க எல்லாருமே அவங்க முன்னாடியே பகவான் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க பகவானாக அவங்க தெரிஞ்சுக்கல. அதுதான் அப்போ வந்து பக்தர்களிடம் வந்து பகவான் வந்து எந்த அளவுக்கு மறைத்து கொண்டாலும் பக்தர்கள் பகவானை கண்டுகொள்வார்கள். ஆனால் பக்தர்களிடம் வந்து பகவானால் மறைத்து கொள்ள முடியாது. ஆனால் அசுரர்கள் வந்து எவ்வளவுதான் வந்து முன்னாடி வந்து வெளிப்படுத்தினாலும் அவர்களால் பகவானை புரிந்து கொள்ளவே முடியாது. அதான் சொல்லப்படுது, பகவான் நம்முடைய யோகமாய சக்தியினால் மறைக்கப்பட்டுள்ளார். சரணடைந்த ஆத்மாக்களுக்கும் பக்தர்களுக்கும் மட்டுமே காண முடியும் இல்லை. இப்போ வந்து பார்த்தோம் அதான். இப்போ சில மாதாவேந்திரபுரி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை பற்றி வந்து ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அவங்க கீர்ச்சோர் கோபிநாத் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சில மாதாவேந்திரபுரி தூய பக்தர் அவங்களுக்காகவே வந்து பகவானே வந்து கீர் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பகவானே அந்த தூய பக்தருக்காக மறைத்து வைத்திருக்கிறார் ஒரு இதில் பானையில். அது வந்து அவங்க நைவேத்தியம் பண்ணும்போது கூட அவங்க கவனிக்கலை. ஏன்னா வந்து சில மாதாவேந்திரபுரி வந்து பார்க்குறாங்க பகவானை. இப்போ வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து அவங்க இன்னமும் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க, அமிர்த கேலி அப்படின்னு சொல்லி நைவேத்தியம் பண்ணுறாங்க. இது வந்து கேட்டதே இல்லை. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி இது எப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் அவங்க இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ இது நல்லா இருக்குமா, இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அவங்க சும்மா மனசில் நினைக்கிறாங்க. ஐயோ இதே வந்து அபராதம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாள் முழுக்க வந்து சாப்பிடலை. அப்போ வந்து ஐயோ இது வந்து ஒரு பெரிய அபராதம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு தூய பக்தர் ஐயோ பகவான் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த சுவை வந்து நாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அனுபவிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி இது தவறு அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க தாங்களே வந்து தன்னைத்தானே வந்து அவங்க வந்து அந்த நாள் முழுக்க வந்து உபவாசம் வந்து இருக்கிறாங்க. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு பகவான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீர் வந்து நைவேத்தியம் செய்யும்போது ஒரு பானையை வந்து பகவானே வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. இதை வந்து நைவேத்தியம் பண்ணுறவங்க கவனிக்கலை. அதுக்கப்புறம் வந்து இரவில் வந்து அந்த பூஜாரி தூங்கி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பகவான் வந்து கோபிநாத் வந்து அந்த பூஜாரி கனவுல வந்து சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி மாதாவேந்திரபுரி வந்து இன்றைக்கி வந்து சாப்பிடலை, நீ வந்து எனக்கு கீர் வந்து எனக்கு வந்து நைவேத்தியம் பண்ணும்போது நான் ஒரு பானையை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நீ வந்து என்ன பண்ணுறேன்னா மாதாவேந்திரபுரிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கடவுளை வந்து சொல்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க. உண்மையிலே பூஜாரி கோயிலுக்கு வந்து பூட்டியிருக்கு நடு இரவில். சரி பகவானே வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சி இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து அவங்க கதவு திறந்து போய் பார்க்குறாங்க. ஏன்னா பகவானே சொன்னதுனால இரவில் வந்து கதவு திறந்து பகவானுடைய சாவியை விலக்கி பார்த்தோம்னா அங்கே வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு பக்தருக்காக வந்து பகவானே வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை எடுத்து கொண்டு போய் மாதாவேந்திரபுரி யார் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. ஏன்னா யாருன்னே தெரியாது. இப்போ வந்து கூப்பிடும்போது நான் தான் மாதாவேந்திரபுரி அப்படின்னு சொன்ன உடனே
கோபிநாத் வந்து உங்களுக்காகவே வந்து கீர் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம். இப்போ வந்து அவங்க வந்து அதை எடுத்து வந்து சாப்பிட்றாங்க. அது ஒரு மாரி பெரிய கதை வரும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. இப்போ அந்த மாதிரி வந்து பக்தர்களுக்காக வந்து பகவான் வந்து என்ன வேணாலும் செய்வார். இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சில மாதவேந்திரபுரியே வந்து கோவர்தன மலைக்கு மேலேயே வந்து ஒரு விக்கிரகத்தை வந்து கோபால் விக்கிரகம் நினைக்கிறேன், இப்போ அங்கே வந்து பிரதிஷ்டை வந்து செய்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா மூத்த பக்தர் வந்து இதை சொன்னாங்க. இப்போ இதில் கோபால் விக்கிரகம் வந்து அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பகவானுக்கு நாம் இப்போ நைவேத்தியம் பண்ணுறோம், ஆனால் அதை பகவான் சாப்பிட்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது, பார்க்க முடியாது இல்லையா? நம்ம மந்திரம் சொல்லுவோம், பகவான் முன்னாடி வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம் பகவான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சாப்பிட்றது நமக்கு தெரியலை. ஆனால் சில மாதவேந்திரபுரிக்கு முன்னாடி வந்து பகவானால் வந்து மறைக்க முடியலையாமா. ஏன்னா வந்து சில மாதவேந்திரபுரி பகவான் இருக்கிற மாதிரி அந்த உன்னத நிலையில் வந்து இருக்கிறார். வந்து சில மாதவேந்திரபுரி முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு பிரம்மபூத நிலை, அந்த ஒரு நிலையில் வந்து இருக்கிறனால அப்போ வந்து பகவானால் சில மாதவேந்திரபுரி முன்னாடி சாப்பிட்றது மறைக்க முடியலையாமா. பாருங்களே, அப்போ அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. இது இப்போ அந்த மாதிரி வந்து அதான் இங்கே சொல்லப்படுது. சரணடைந்த ஆத்மாக்களும் பக்தர்களும் மட்டுமே அவரை காண முடியும். தற்போது தனது நண்பரான கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்பதில் அர்ஜுனன் முழு நம்பிக்கையை பெற்றுவிட்டான். இருப்பினும் எங்கும் பரவி இருக்கும் இறைவனை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு உகந்த ஒரு வழிமுறையை அறிந்து கொள்ள விரும்புகிறான் இல்லையா? அப்போ வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? அப்போ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பகவானுடைய அந்த 4 ஸ்லோகத்தில் வந்து விளக்கும் போதே அர்ஜுனனால் வந்து புரிந்து கொள்ள முடிந்தது கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி, எல்லா இடத்திலும் பகவான் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளணும் இல்லையா? அதுக்காக வந்து இந்த கேள்வியை வந்து கேட்கிறார் அர்ஜுனன். இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய வைபவங்கள் எப்படி இருக்கும், எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்கன்னா எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் வந்து சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்கிற மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து நம்ம சைடில் இருந்து கேள்வி வந்து கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் யோகமாயா என்னும் சக்தியினால் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் அசுரர்கள் நாத்திகர் உட்பட எந்த சாதாரண மனிதனும் அவரை அறிந்து கொள்வது சாத்தியமல்ல. அப்போ எனவே அவர்களின் நன்மைக்காக இந்த வினாக்கள் அர்ஜுனனால் எழுப்பப்படுகின்றன. உயர்ந்த பக்தன் தான் புரிந்து கொண்டதால் மட்டுமே போதும் என்பது விரும்பவில்லை. மொத்த மனித சமுதாயமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். வைஷ்ணவனாக பக்தனாக இருப்பதால் பரமபுருஷரின் எங்கும் வியாபித்து இருக்கும் தன்மையை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு அர்ஜுனன் தனது கருணையால் வழிவகுக்கிறான். அவன் கிருஷ்ணரை யோகின் என்று சிறப்பாக அழைக்கின்றான். ஏன்னா வந்து சாதாரண மனிதர்கள் வந்து எப்படின்னா தூய நிலை அடையாத நிலையில் கிருஷ்ணரை வந்து நம்ம முழுமையாக அணுக முடியாது. நம்ம வந்து முதலே வந்து அர்ஜுனன் வந்து சொன்னது எப்படின்னா பகவான் பவித்திரமானவர் இல்லையா? எல்லா தூய்மையானவற்றிலும் தூய்மையானவர் பகவான். அப்போ வந்து நாம் கலங்கப்பட்ட நிலையிலிருந்து பகவானை நேரடியாக அணுக முடியாது. இப்போ அந்த ஒரு தூய நிலையில் வந்து நம்ம வர்றதற்காகத்தான் வந்து அந்த விஸ்வரூபத்தை பகவானுடைய வைபவங்களை, ஏன்னா எல்லா இடத்திலும் பகவான் வியாபித்து இருப்பது இந்த பௌதீக அந்த சக்திகள் மூலமாக நாம் வந்து பகவானை வந்து நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து அதன் மூலமாக தூய்மை அடையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சைடில் இருந்து அர்ஜுனன் வந்து கேட்குறாங்க. இப்போ கேட்கும்போது இப்போ ஏனெனில் ஸ்ரீகிருஷ்ணரே யோகமாயை என்னும் சக்திக்கு எஜமானர் ஆவார். சாதாரண மனிதர்களிடம் அவரை மறைப்பதும் வெளிக்காட்டுவதும் அந்த சக்தியே. கிருஷ்ணரின் மீது அன்பில்லாத சாதாரண மனிதன் அவரை எப்போதும் எண்ணிக்கொண்டு இருக்க முடியாது இல்லையா? தூய பக்தர்கள் வந்து எப்போதுமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சாதாரண மனிதர்களும் வந்து நினைக்கணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ எனவே அவன் ஜட ரீதியில் தான் சிந்திக்க வேண்டும். இப்போ இவ்வுலகில் உள்ள பௌதிகவாதியின் சிந்திக்கும் முறையினை அர்ஜுனன் கருத்தில் கொள்கிறான். கேஷு ச பாவேஷு என்னும் வார்த்தைகள் ஜட இயற்கையை குறிப்பவை. பாவ என்றால் பௌதீக பொருட்கள். ஜடவாதிகள் கிருஷ்ணரை ஆன்மீகமாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே கிருஷ்ணரின் பிரதிநிதித்துவமாக செயல்படும் ஜட பொருட்களின் மனதை செலுத்தி அவர் அவற்றில் எவ்வாறு தோன்றுகிறார் என்பதை அறிய முயலுமாறு அவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இல்லையா? நேரடியாக அணுக முடியாததுனால இங்கே எல்லா இடத்துலையும் ஜட பொருட்கள் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். அதன் மூலமாக கிருஷ்ணரை வந்து நாம் நினைக்கலாம் இல்லையா? கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்க, அசுரர்களின் நான் பிரகலாதன், நீரின் சுவையாக நான் இருக்கின்றேன் இல்லையா? பகவானுடைய ஒரு கண்கள் வந்து சூரியன், இப்போ பகவானுடைய இன்னொரு கண் வந்து
சந்திரன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி வைபவங்கள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா கிருஷ்ணரை வந்து நாம் நினைவு கூறலாம் இல்லையா? ஏன்னா தூய பக்தர்கள் தான் பகவானை நேரடியாக அணுக முடியுது, வந்து எப்போவுமே அவங்க வந்து நினைக்க முடியுது. ஆனால் வந்து சாதாரண மனிதர்களால் அப்படி நினைப்பது சாத்தியம் இல்லை, எப்போவுமே பகவானை வந்து நினைத்து கொண்டு இருப்பது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஜட பொருட்கள் மூலமாக காண்பதின் மூலமாக கிருஷ்ணரை வந்து நினைவு கொள்வது, இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நினைத்து நினைத்து தூய்மை அடைந்து நம்ம வந்து பகவானை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸ்லோகம் 18. விஸ்தரேனாத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்த்தன பூயக கதத்ருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். ஜனார்த்தனா, உமது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவது இல்லை. ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும்போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன் இல்லையா? அப்போ அதுதான் நான் தூய பக்தர்கள் வந்து எப்போவுமே எப்படின்னா பகவானிடம் இருந்தும் தூய பக்தர்களிடமிருந்தும் பகவானை பற்றி கேட்பதில் எப்போவுமே வந்து ஆவல் உள்ளவளாக இருக்கிறார்கள். அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்திலே வந்து சொல்லப்படுது. எப்படின்னா பிபந்தி அப்படின்னு வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லும். பிபந்தின்னா பருகுதல். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்களை பற்றி நான் அதிகமாக கேட்கும்போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன் இல்லையா? நம்ம வந்து வாயின் மூலமாக சாப்பிடும்போது தான் சுவைக்கிறோம், காதால் கேட்பதன் மூலமாக நம்ம வந்து சுவைக்க முடியுமா? அதுதான் தூய பக்தர்கள் எப்படின்னா பிபந்தி பருகுதல். அதான் சொல்வது, நிகம கல்ப கரோர் கலித்தம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சங்கீதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகரகோ ரசிகா புவி பாகுகா. இது வந்து எப்படின்னா இது வந்து கனிந்த பழமாமா. பகவானை பற்றின அந்த விஷயங்கள் வந்து எப்படியா இருக்காமாமா? ஸ்ரீமத் பாகவதத்தின் அந்த கனிந்த பழமாக இருக்குது. அது எப்படியே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆச்சாரியர்கள் வந்து அதை நம்ம காது திறந்து வந்து ஊற்றணுமாமா. பருகுதல், நம்ம வந்து கேட்கலை, ஜூஸ் மாதிரி வந்து நம்ம எப்படி குடிக்கிறோமோ அந்த மாதிரி காது வழியாக வந்து குடிக்கணும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. அதாவது இதில் சொல்லுவாங்க, சூத்த கோஸ்வாமி கிட்ட வந்து கேட்கும்போது அங்கே முனிவர்கள் வந்து சொல்கிறாங்க, முனேக சாது பிருஷ்டோகம் பவத்வி லோகமங்கலம். நான் பகவானுடைய இது வந்து எப்படி இருக்காமா, பகவானுடைய லீலைகள் எல்லாமே வந்து எல்லா உலகத்திற்குமே வந்து நன்மை வகிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? இப்போ வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்குன்னா ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பகவத்கீதையிலையும் எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, ஒருத்தர் பதில் சொல்கிறாங்க இல்லையா? இங்கே வந்து அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார், பகவான் வந்து பதில் சொல்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ஆரம்பத்தில் வந்து வரும்போது சூத்த கோஸ்வாமி கிட்ட வந்து முனிவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, சூத்த கோஸ்வாமி வந்து பதில் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து அவங்க விளக்கும் போதும் சுகதேவ கோஸ்வாமி வந்து பேசுகிறார், பரிசுத்த மகாராஜா வந்து கேள்வி கேட்குறார். இப்போ இந்த மாதிரி தான் வந்து வருது. ஆனால் நம்மளும் வந்து பாருங்களேன், எத்தனையோ கேள்விகள் வந்து கேட்குறோம் இல்லையா? நிறைய பேர் பேசுகிறாங்க. பௌதிகவாதிகளுடைய அது பேச்சு எப்படி இருக்காமா, தவளையை வந்து பேசுகிற மாதிரி இருக்காமா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதனால் எந்த பலனும் இல்லை. ஆனால் இங்கே கேட்குற கேள்வி பரிசுத்த மகாராஜா வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து நீங்கள் பகவானை பற்றி வந்து சொல்லுங்கள். என்ன கேட்குறாங்கன்னா, சுகதேவ கோஸ்வாமி வந்து அவனை பரிசுத்த மகாராஜாக்கு 7 நாள் மரணம் சொன்ன பிறகு எல்லாத்தையும் துறந்து கங்கை கரைக்கு வந்து போய் அங்கே போன உடனே வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்கே வந்த உடனே அவங்கக்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த முனிவர், அதுக்கு முன்னாடியே நிறைய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. இப்போ அவங்கக்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க, இப்போ நான் வந்து என்ன செய்யணும்? அவங்க வந்து பொதுவான எல்லாருக்கும் சேர்த்து கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னா, ஒருவன் மரண தருவாயில் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன? இந்த நேரத்தில் நான் எதை செய்ய வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை செய்யக்கூடாது? குறிப்பாக மரண தருவாயில் இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யணும், எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்வி வந்து பரிசுத்த மகாராஜா கேட்ட உடனே வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து பாராட்டுகிறார். பாருங்களேன், என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கேட்ட கேள்வி வந்து எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது, உலக மக்கள் எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது பரிசுத்த மகாராஜனுடைய கேள்வி. ஏன்னா எல்லா முனிவர்களும் வந்து இந்த கேள்வியை வந்து ஆதரிக்கிறார்கள். இப்போ வந்து கேள்வி பதிலுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இருக்குது.
இப்போ அந்த கேள்விக்கான பதில் தான் வந்து ஆரம்பத்திலே 6 கேள்விகள் வந்து முனிவர்கள் கேட்குறாங்க. அந்த 6 கேள்விக்கான பதில் தான் ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க வந்து பதில் சொல்லப்படுது. அப்போ வந்து கேள்விகள் வந்து அவ்வளவு முக்கியமாக இருக்குது. இப்போ அந்த கேள்வி வந்து யாரை பற்றி கேட்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அவங்க கிருஷ்ணரை பற்றி வந்து கேள்வியை எழுப்புகிறார். நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு வந்து கிருஷ்ணரை பற்றி வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் வந்து அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அது எப்படி இருக்காமல் அதை வந்து அமிர்தம் மாதிரி பருகுறாங்க. உங்களிடையே நீங்கள் வந்து கேட்குறது எல்லாமே வந்து அவ்வளவு ஆனால் அமிர்தம் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி சாதாரண பௌதிகத்தை வந்து சார்ந்தது கிடையாது பகவானுடைய செயல்கள் இல்லையா. இந்த பௌதிக உலகத்தை வந்து சார்ந்தது கிடையாது. பகவான் வந்து செய்கிறது எல்லாமே தன்னுடைய யோகமாய சக்தியின் மூலமாக செய்கிறார். இப்போ அதனால் வந்து அது என்றுமே வந்து நம்ம கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ரொம்ப ஆனந்தத்தை வந்து தருகின்றது. அதுதான் இப்போ அதனால் வந்து அவங்க வந்து எப்படின்னா பருகுகின்றனர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ முனிவர்களும் வந்து நிறைய ஒவ்வொரு இதுலேயும் வந்து முனிவர்கள் வந்து கேள்வி கேட்கும் போதும் அதை வந்து முழுக்க முழுக்க சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இன்னும் வந்து கேட்க ஆவலாக இருக்கிறோம். இதுக்கே நிறைய ஸ்லோகங்கள் வந்து ஸ்ரீமத் பாகவத்துக்கே வந்து சொல்லப்படும். நீங்கள் படிக்கும்போது கவனிச்சிங்கன்னா வந்து தெரியும். இதே பரிசுத்த மகாராஜாவும் கேட்குறாங்க. சுகதேவ கோஸ்வாமி வந்து பதில் சொல்லி முடித்த உடனே திரும்ப பரிசுத்த மகாராஜா வந்து கேட்குறாங்க. பகவானுடைய லீலைகள் இந்த மாதிரி இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி இருந்தது, எனக்கு நீங்கள் வந்து இன்னுமே வந்து சொல்லுங்கள் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க திரும்ப திரும்ப வந்து கேட்குறாங்க. ஆனால் பக்தர்கள் வந்து அந்த மாதிரி வந்து சுவைக்கிறார்கள் பகவானை பற்றி. இப்போ அதே மாதிரி தான் இங்கே அர்ஜுனனும் வந்து சொல்கிறாங்க, உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதே இல்லை, திரும்ப திரும்ப எனக்கு சொல்லுங்கள். ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும்போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். இதுதான். ஏன்னா வந்து பகவானுடைய லீலைகள் வந்து எப்படின்னா எல்லையற்றது இல்லையா. எல்லையற்றதுனால ஆன்மீக பௌதிக உலகத்தை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து ஒரே செயல் திரும்ப திரும்ப செஞ்சா அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து போர் அடிச்சிடும். ஆனால் வந்து ஆன்மீகமான விஷயங்கள் வந்து ஒரே விஷயத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது ஆனந்தமும் அதிகரிக்கும். இதை நான் வந்து மற்றவர்களோடு பகிரும் போதும் ஆனந்தம் இன்னும் பல மடங்கு பெருகிக்கிட்டே போகும். பௌதிகத்தில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்தா குறைஞ்சிரும். ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து கொடுக்க கொடுக்க விரிவடைந்தே வந்து போகும். அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதுதான் இது. இப்போ நேற்று வந்து ஒரு சில பிரபுபாதருடைய அந்த உபன்யாசத்தில் வந்து கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, இப்போ நாம் வந்து பகவானை பற்றி வந்து கேட்குறோம் இல்லையா. கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம். 7வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்திலேருந்து பகவான் சொல்கிறாங்க, இது என்னது, என்னிடம் இருந்து கேள் அப்படின்னு சொல்லி வரும் அந்த இது. இப்போ என்னிடம் இருந்து கேள் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லும் போதும் என்ன தச்சுணும், என்னிடம் இருந்து கேள். ஏன்னா கிருஷ்ணரை பற்றி வந்து கிருஷ்ணரே வந்து சொன்னால் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். போன வாரம் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ வந்து என்னென்னா, இப்போ கிருஷ்ணரை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கிருஷ்ணரிடமிருந்து கேட்கணும், இல்லைன்னா கிருஷ்ணருடைய தூய பக்தரிடமிருந்து கேட்க வேண்டும், இல்லை கிருஷ்ணருடைய பிரதிநிதியிடமிருந்து கேட்க வேண்டும். அப்போ தான் நம்ம பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் பகவான் வந்து சொல்கிறாங்க, தச்சுணும், என்னிடம் இருந்து கேள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பகவானை பற்றி வந்து பகவானிடமிருந்து நம்ம கேட்குறோம் இல்லையா. அப்போ வந்து அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து எப்படின்னா அதான் சொல்லப்படுது இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி, பகவான் யோகமாயின் மூலமாக எல்லையற்றவராக இருப்பதால் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து இந்த பௌதிக விஷயங்களை வந்து சார்ந்தது கிடையாது இல்லையா. ஆத்மா பரமாத்மா அந்த உறவு உன்னத ஞானத்தை பற்றியதாக வந்து இருக்கின்றது. இப்போ அதை கேட்கும்போது நமக்கு வந்து அமிர்தம் போன்று வந்து இருக்கின்றது. இப்போ அதை பக்தர்களுக்கு அந்த மாதிரி பொருளை பார்க்கலாம். இதே போன்ற கருத்தினை நைமிசாரண்யத்தில் சவுனக தலைமையில் கூடிய ரிஷிகள் சூத கோஸ்வாமியிடம் கூறினார். பாருங்கள், இப்போ நம்ம அதே தான் வந்து பார்த்தோம். நான் இன்னும் வந்து பொருளுரை படிக்கலை, ஆனால் அதே தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணால் அது அவங்க வருது. வயம் தூண வித்ருப்யாம உத்தம ஸ்லோக விக்ரமே எச்சுண்வதாம் ரசஜானம் ஸ்வாத்து ஸ்வாத்து பதே பதே. உத்தம ஸ்லோகங்களால் புகழப்படும் கிருஷ்ணரது திவ்ய லீலைகளை ஒருவன் தொடர்ந்து கேட்டாலும் அவன் ஒருபோதும் நிறைவடைவதே இல்லை. கிருஷ்ணரது திவ்யமான உறவில் நுழைந்தவர்கள் அவரது லீலைகளை பற்றிய வர்ணனைகளின் ஒவ்வொரு பதத்தையும் அனுபவிக்கின்றனர். அதுதான். ஏன்னா வந்து பகவானை பற்றின லீலைகள் பக்தர்களால் வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து ஒரே லீலை திரும்ப திரும்ப கேட்டாலும் வந்து அவங்க என்றுமே சுவைத்து கொண்டே இருப்பார்கள்.
இல்லையா? அதுதான். ஏன்னா அது அந்த உன்னத ஆனந்தம், ஏன்னா பகவானோட அந்த உறவை வந்து அவங்க என்றுமே சுவைக்கிறார்கள். இதை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அந்த நிலையை இன்னும் அடையவே இல்லை. ஆனால் அந்த நிலை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதுதான் வந்து சில பிரபுபாதரும் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ வந்து இங்கே உயர்ந்த சுவையை வந்து ஒருத்தர் அனுபவிக்கிற வரைக்கும் இந்த தாழ்ந்த சுவையை விட முடியாது, இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து லட்டு தான் சுவை அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்த குழந்தை வந்து இன்னும் ஐஸ்கிரீம் வந்து சுவை அனுபவிக்கலை. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் சுவை குழந்தை அனுபவிச்சிருச்சுன்னா லட்டு வந்து விட்டுரும். அந்த சுவை வந்து தாழ்ந்ததா அப்படின்னு சொல்லி விட்டுரும். அதே மாதிரி தான் நாம் இன்னும் வந்து அந்த உயர்ந்த சுவை, ஆன்மீக சுவையை வந்து நம்ம இன்னும் அனுபவிக்கலை. ஆனால் தூய பக்தர்கள் வந்து அதை சுவைக்கிறார்கள். அதான் முதல்ல இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா? வந்து சில பிரபுபாதர் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தச்சுருணி என்னிடமிருந்து கேள். ஏன் வந்து கிருஷ்ணர் சொல்கிறாங்க? கிருஷ்ணரை சொல்கிறத நம்ம கேட்குறோம், ஆனால் நமக்கு மறந்துடுது. ஏன்? ஸ்ரோதவ்ய கேட்குறோம், கீர்த்திதவ்யஸ்த நம்ம திருப்பி மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. ஸ்ரோதவ்யத கீர்த்திதவ்யஸ்த அதான் சொல்லப்படுது ஸ்லோகத்தில். நம்ம கேட்கணும், திரும்பவும் மற்றவங்களுக்கு வந்து ஒப்பிக்கணும். அப்போ தான் அந்த உன்னத ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்படும், புரிந்து கொள்ளப்படும். இதுதான் வழி அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து அதில் வந்து விளக்குறாங்க. இப்போ அதுதான். இப்போ அந்த மாதிரி வந்து பகவானுடைய லீலைகள் அந்த மாதிரியாமா. ஏன்னா ஒரு தூய பக்தர்கள் 2 பேருமே சேரும்போதும் அங்கே வந்து பகவானை பற்றின விஷயங்கள், கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் தவிர வேறு எதுவும் வந்து பேசப்படாது, இல்லையா? ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி வந்து பேசுகிறாங்க. பரீட்சித் மகாராஜா வந்து கேட்குறாங்க. 2 பேருமே தூய பக்தர்கள் தான். 2 பேருமே அவங்களுடைய உன்னத நிலையில் வித்தியாசம் இல்லை. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ஆடை கூட இல்லாத நிலை உலகை துறந்தவராக இருக்கிறார். ஆனால் பரீட்சித் மகாராஜா ஒரு அரசராக இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய பக்தி பௌதிகமாகத்தான் வித்தியாசம். ஆனால் வந்து எப்போவுமே அவங்க இருப்பது உன்னத நிலை பகவானுடைய பக்தி சேவையில் வந்து அவங்க 2 பேருமே ஒரே லெவலில் தான் இருக்காங்க. அப்போ ஒரே ஹையர் லெவலில் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சேரும்போது பகவானை பற்றி தான் அங்கே பேச்சுக்கள் வந்து நடக்கும். இப்போ அந்த பேச்சுக்கள் வந்து லோக மங்களம், உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியதாக வந்து இருக்கின்றது. இப்போ அந்த விஷயம்தான் வந்து எல்லா முனிவர்களும் வந்துட்டாங்க. எப்படி இந்த பிளானட் மட்டும் இல்லை, வெவ்வேறு பிளானட்டில் இருக்கின்ற எல்லா முனிவர்கள் ரிஷிகளும் அங்கே வந்து கூடிட்டாங்க. கங்கைக்கு வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாக்கில் எல்லாருமே வந்து உட்காந்து கேட்குறாங்க. 7 நாள் தொடர்ந்து கேட்குறாங்க. அதே இடத்துல சூத்த கோஸ்வாமியும் வந்து இருக்காங்க. அப்போ அவங்க அந்த சுகதேவ கோஸ்வாமி சொல்லும்போது அதை கேட்டதை தான் வந்து சூத்த கோஸ்வாமி அங்கே நைமிஷாரண்ய வனத்தில் வந்து எல்லா முனிவர்களுக்கும் வந்து சொல்கிறாங்க. இது கேட்டது அப்படியே வந்து அவங்க பகவானை பற்றி வந்து அங்கே சொல்கிறாங்க. அப்போ அதுதான் இப்போ வந்து என்னென்னா பகவான் எப்படி உத்தம ஸ்லோகங்களால் புகழப்படுபவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அவருடைய திவ்யமான லீலைகள், பகவானுடைய லீலைகள் எல்லாமே எப்படின்னா திவ்யமானவை, சாதாரணமானவை வந்து கிடையாது, திவ்யமானவை. தொடர்ந்து கேட்பதாலும் அவன் ஒருபோதும் நிறைவடைவதே இல்லை. அதுதான் தொடர்ந்து எந்த அளவுக்கு கேட்கும் போதும் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த பகவானுடைய லீலைகளுடைய அந்த உன்னதத்தன்மையை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்ரீமத் பாகவதம் 1.1.19 வந்து இந்த இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவ்வாறாக கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் அர்ஜுனன் ஆவலுடன் இருக்கிறான். அதிலும் குறிப்பாக எங்கும் நிறைந்த பரம புருஷராக அவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதை பற்றி. ஓகே, அமிர்தத்தை பொறுத்தவரை கிருஷ்ணரை பற்றிய அனைத்து வர்ணனைகளும் அமிர்தம் போன்றதே. இந்த அமிர்தம் அனுபவத்தினால் உணரக்கூடியதாகும். நவீன நாவல்களும் கதைகளும் சரித்திரங்களும் இறைவனின் லீலைகளிலிருந்து வேறுபட்டவை, இல்லையா? ஏன்னா வந்து இது வந்து சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பொருளுரையில் வந்து விளக்கும் போதும் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், இல்லையா? நாவல்கள், புத்தகம், கதைகள் இந்த மாதிரி படிக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பம் வந்து இருக்குது. ஆனால் அந்த விருப்பத்தை வந்து நம்ம பௌதிகமாக இருக்கிறது ஆன்மீகமாக வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சாதாரணமான நாவல்கள் இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து கதைகள், சரித்திரம் எல்லாமே வந்து நம்ம படிக்கிறோம். ஆனால் இது எல்லாமே வந்து என்னென்னா பௌதிகமானது தான். ஆனால் பகவானுடைய லீலைகள் எல்லாமே எப்படின்னா திவ்யமானது, இல்லையானா பகவானுடைய செயல்கள் எல்லாமே தம்முடைய யோகமாய சக்தியின் மூலமாக செய்கிறார். இப்போ அதனால் வந்து அது என்றுமே வந்து எப்படி அமிர்தம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு சுவை வந்து நமக்கு
தரக்கூடியது. ஏன்னா வந்து பகவானுக்கும் பகவானுடைய லீலைகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இப்போ அந்த மாதிரி வந்து இருக்கிற இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது என்ன, இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த நாவல்கள் எல்லாமே வந்து என்னாகும், நமக்கு வந்து அந்த அளவுக்கு படிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அதனால் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு ஏற்படாது. அது சலிப்பு ஏற்படும். ஒரு தடவை படித்தா நமக்கு சலிப்பு ஏற்படும். ஆனால் பகவானுடைய லீலைகள் வந்து அப்படி இல்லை இல்லையா. 5000 வருடத்திற்கு முன்னாடி வந்து பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கீதையை உபதேசித்தார். இன்றும் வரைக்கும் எல்லாருமே பகவத்கீதை வந்து படிக்கிறாங்க இல்லையா. என்ன சொல்கிறது, எல்லா வித மக்களும் வந்து படிக்கிறாங்க. எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக வந்து இருக்குது இல்லையா. இன்னும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. இனி எதிர்காலமும் வந்து பகவத்கீதை பகவான் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து எல்லாருக்குமே வந்து உபயோகமுள்ளதாக இருக்கும் இல்லையா. பகவான் செய்த லீலைகள் இல்லையா. துவாபர யுகத்தில் வந்து பகவான் வந்து வரும்போது பகவானுடைய துவாரகையில் வந்து பகவான் லீலை செய்தார். விருந்தாவனத்தில் தம்முடைய லீலைகள் செய்தார். இன்றைய வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த விழாக்களை இன்னும் நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது வந்து திரும்ப திரும்ப நம்ம செய்யும் போதும் அது வந்து புரியலை அப்படின்னாலும் எல்லாருமே வந்து அது வந்து செய்கிறாங்க இல்லையா. இப்போ அதுதான் இப்போ வந்து எப்படின்னா பகவானுடைய லீலைகள் வந்து நித்தியமாக என்றுமே வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு லீலை அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ இல்லையா வராக துவாதேசி இப்போ வந்து முடிந்தது. இப்போ வெள்ளிக்கிழமை போன வாரம் அப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து வராக துவாதேசி இப்போ முடிந்தது அப்படின்னாக்க இப்போ வந்து அடுத்த பிரபஞ்சத்தில் வேற ஒரு மச்ச அவதாரம் எங்கேயும் வந்து நம்ம அங்கே வந்து நடக்கலாம் இல்லையா. அப்போ அதனால தான் பகவானுடைய லீலைகள் வந்து நித்தியமாக நடக்குது. இந்த பிரபஞ்சத்தில் பகவான் லீலையை முடிக்கும் போதும் அடுத்த பிரபஞ்சத்தில் அந்த லீலை வேறொரு பிரபஞ்சத்தில் எங்கேயும் இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இப்போ இங்கே வந்து அங்கே வந்து கௌரவ லீலா வந்து இன்றைக்கி வந்து நடக்கலாம். அடுத்த நாள் வேறொரு பிரபஞ்சத்தில் வந்து வேறொரு அவதார லீலை வந்து நடக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் சொல்லப்படுது. பகவானுடைய லீலைகள் என்றுமே நித்தியமானது. பகவானுடைய லீலை என்றுமே வந்து பகவானுடைய அவதாரங்களும் வந்து எல்லையற்றது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதான் நித்தியமாக பகவானுடைய லீலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பிரபஞ்சத்தில் முடிஞ்சால் இன்னொரு பிரபஞ்சத்தில் வந்து அங்கே நடக்குது. இது இப்போ அதான் பகவானுடைய செயல்கள் எல்லாமே வந்து யோகமாயினுடைய சக்தியால் வந்து செய்யப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ அதான் இப்போ இந்த காரணத்தினால்தான் அகில உலகத்தின் வரலாறு முழுவதும் இறைவனின் அவதாரங்களை பற்றிய லீலைகளால் நிறைந்துள்ளது. பகவானின் பல்வேறு அவதார லீலைகளை எடுத்துரைக்கும் பழங்கால வரலாற்று புத்தகங்களே புராணங்கள். இவ்விதமாக படிக்கப்படும் விஷயம் மீண்டும் மீண்டும் படிக்கப்பட்டாலும் என்றும் புதிதாக விளங்குகின்றது இல்லையா. அப்போ அதுதான் என்னென்னா இதில் பிரம்ம சங்கீதையிலே வந்து பிரம்மா வந்து பாடும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆத்தியம் புராண புருஷம் நவ எவ்வனம் ச இல்லையா. ஆனால் பகவானுடைய இதில் வந்து எப்படின்னா முரண்பாடு இருக்குது. பகவான் வந்து எப்படின்னா புராண புருஷர், ரொம்ப ரொம்ப பழமையானவர். ஆனால் வந்து எப்படி நவ எவ்வனம் ச என்றும் புதியவர். இது எப்படி நம்ம வந்து பௌதீகத்திற்கு வந்து முரண்பாடாக வந்து இருக்கும் இல்லையா. ரொம்ப பழமையானவர், அதுலேயும் வந்து என்றுமே புதிய இது நவ எவ்வனம் ச என்றும் வந்து புதுமையாகவே வந்து இருப்பாங்க. இது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ அதுதான் முரண்பாடு. இப்போ அதே மாதிரி தான் பகவானுடைய லீலைகளும் அதே மாதிரி தான். எவ்வளவு பழமையாக இருந்தாலும் அது வந்து எப்படின்னா லீலைகள் நம்ம தொடர்ந்து படிக்க அந்த லீலைகளுடைய சூக்ஷ்மங்களை நம்ம வந்து புரிந்து கொள்ளும் போது என்றுமே வந்து நமக்கு புதிய அனுபவத்தை தான் வந்து தரும். ஒரே லீலையை நம்ம வந்து திரும்ப திரும்ப படித்தாலும் ஒரு புதிய அனுபவம் தான் நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ ஸ்லோகம் 19. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாக்யாத்ம விபூதயக பிராதான்யத குரு ஸ்ரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்ய மே. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அப்படியே ஆகட்டும், நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகின்றேன். ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டுமே கூறப்போகிறேன். ஏனெனில் அர்ஜுனா, எனது வைபவங்களோ எல்லையற்றவை இல்லையா. நம்ம வந்து பார்த்தோம், போன வாரமே வந்து பார்த்தோம் இல்லையா. பகவானுடைய லீலைகள் வந்து எல்லையற்றது, ஏன்னா சொல்லி முடியாது. ஏன்னா அதனால் வந்து பகவானே வந்து எந்த அளவுக்கு வந்து என்னுடைய வைபவங்கள் சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பகவான் பார்க்கும்போதும் அதனுடைய எல்லை வந்து இன்னும் நீண்டு கொண்டே வந்து போகுதாமா. அப்போ அதனால் பகவான் அளக்க முடியலை அப்படின்னு இல்லை. இப்போ எல்லையை வந்து அளக்கம் பார்க்கும்போது வந்து அந்த எல்லைகள் வந்து நீண்டு கொண்டே போகின்றது.
அந்த அளவுக்கு வந்து இருக்கு, யாராலையும் அளக்க முடியாததாக இருக்கின்றது. இப்போ கிருஷ்ணரது சிறப்பையும் அவரது வைபவங்களையும் அளவிடுவது சாத்தியமல்ல. ஜீவாத்மாவின் புலன்கள் எல்லைக்கு உட்பட்டவை. கிருஷ்ணருடைய செயல்களை முழுமையாக புரிந்து கொள்ள இவை அனுமதிப்பது இல்லை இல்லையா? நம்முடைய குறைந்த புலன்களை வைத்து நம்மளால் கண்டிப்பாக புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா? நம்மளுடைய சாதாரண இந்த பௌதிக புலன்களின் மூலமாக எல்லையற்ற பகவானை நம்ம புரிந்து கொள்ளவும் ஆகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாத காரியம் இல்லையா? அப்போ அதனால் என்ன பகவான் எல்லையற்றவர். இப்போ நமக்கு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் கேட்க முடியும் இல்லையா? ரொம்ப தூரத்தில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியாது, ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதையும் நமக்கு பார்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி குறைபாடுடைய புலன்கள் நமக்கு இருக்கும்போதும் இதன் மூலமாக பகவான் தம்முடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக யோகமாயுடைய சக்தியின் மூலமாக செய்கின்ற அந்த ஒரு செயல் நம்மளால் முழுமையாக புரிந்து கொள்வதும் சாத்தியமில்லை. இப்போ இருப்பினும் பக்தர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். ஆனால் வாழ்வின் ஏதோ ஒரு நிலையில் அல்லது வருங்காலத்தில் கிருஷ்ணரை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் என்ற கருத்துடன் அல்ல. மாறாக கிருஷ்ணரை பற்றி அனைத்து விஷயங்களும் ஆனந்தம் தருபவையாக இருப்பதால் அவை பக்தர்களுக்கு அமிர்தத்தை போன்று தோன்றுகின்றன. இவ்வாறாக பக்தர்கள் அவற்றை அனுபவிக்கின்றனர். கிருஷ்ணரது வைபவங்களையும் அவரது பலதரப்பட்ட சக்திகளையும் பற்றி உரையாடுவதில் தூய பக்தர்கள் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தை முழுக்க கிருஷ்ணனுடைய சக்திகள் பற்றி விளக்கப்படுது, கிருஷ்ணனுடைய அவதாரங்களை பற்றி விளக்கப்படுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய லீலைகள், விருந்தாவன லீலைகளும் முழுக்க அதில் விளக்கப்படுது. கிருஷ்ணனுடைய சம்பந்தப்பட்ட எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்படுது இல்லையா? அப்போ அதுதான் பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானது ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா பக்தர்களுக்கும் பகவானை பற்றின அந்த ஒரு லீலைகள் தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. இது இப்போ அது கிருஷ்ணருக்கு பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானது. எனவே அவற்றை கேட்கவும் விவாதிக்கவும் அவர்கள் விரும்புகின்றனர். தனது வைபவங்களின் எல்லைகளை ஜீவாத்மாக்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பது கிருஷ்ணருக்கு தெரியும். எனவே அவர் தனது பல்வேறு சக்திகளில் முக்கியமான தோற்றங்களை மட்டும் கூறுவதற்கு ஒப்புக்கொண்டார். பிராதான்யதக, பிரதானமான, முக்கியமான என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் பரமபுருஷரின் முக்கிய விளக்கங்களில் சிலவற்றை மட்டுமே நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரது தன்மைகள் எல்லையற்றதாயிற்றே, அவற்றை முழுமையாக புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. இந்த ஸ்லோகத்தில் விபூதி என்னும் சொல் இந்த முழு படைப்பினை கட்டுப்படுத்தக்கூடிய பகவானின் வைபவங்களை குறிக்கின்றது. விபூதி என்பது தன்னிகரற்ற வைபவங்களை குறிக்கக்கூடியது என்பது அமரகோஷ அகராதியில் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ எல்லாமே பௌதிக புலன்களால் புரிந்து கொள்ள முடியாததுனால பகவான் ஒரு முக்கியமானது எது பிரதானமானதாக இருக்கோ அது மட்டும் விளக்குவதாக பகவான் இங்கே கூறுகிறார். இப்போ முழுமுதற் கடவுளின் தன்னிகரற்ற வைபவங்களையோ அவரது தெய்வீக சக்திகளின் தோற்றங்களையோ அருவவாதியினால் புரிந்து கொள்ள முடியாது. ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் இரண்டின் தோற்றத்திலும் அவரது சக்திகள் பரந்து காணப்படுகின்றன. இனி சாதாரண மனிதனால் எவற்றை நேரடியாக அறிய முடியுமோ அவற்றை கிருஷ்ணர் விவரிக்கின்றார். இவ்வாறாக அவரது பலதரப்பட்ட சக்திகளின் ஒரு பகுதி இங்கே விளக்கப்பட்டுள்ளது. ஏன்னா பகவானுக்கு எப்படின்னா, பகவானுக்கு பராசி சக்தி விவித இவ ஸ்ரூயதே, பகவானுக்கு பலவிதமான சக்திகள் இருக்குது. இப்போ அதில் முழுமையாக விளக்குவது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சாத்தியமில்லை, எல்லையற்றது. அதுக்கப்புறம் பௌதீக புலன்களால் புரிந்து கொள்வதும் சாத்தியமில்லை இல்லையா? அப்போ அதுதான் சொல்லப்படுது. அப்போ அதனால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததுனால இப்போ ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே பகவான் இங்கே விளக்குகிறார். ஓகே, அடுத்த ஸ்லோகம் டைம் இருக்குது. ஸ்லோகம் 20. அகம் ஆத்மா குடாகேஷு சர்வபூதாசயஸ்திதக அகம் ஆதிஷ்ச மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்ச. அர்ஜுனா, எல்லா உயிர்களின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நானே. எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே இல்லையா? அப்போ அர்ஜுனன் வைபவங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பகவான் சொல்ல ஒப்புக்கொள்கிறார். எல்லையற்றவையாக இருக்குது என்னுடைய வைபவங்கள், ஆனால் நான் ஒரு சிலது மட்டும்
சொல்கிறேன், முக்கியமானது எது பிரதானமானதாக இருக்கோ அது மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறாங்க பகவானை பற்றி வந்து. இப்போ எல்லா உயிர்களின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவாக பகவான் வந்து இருக்கின்றார் இல்லையா. நம்ம செய்கின்ற செயல்களுக்கும் அனுமதியும் கொடுக்கின்றார், சாட்சியாகவும் இருக்கின்றார். உபதிருஷ்டா அனுமந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லா உயிர்வாளிகளின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே. இந்த ஸ்லோகத்தில் குடாகேஷ அதாவது உறக்கம் என்னும் இருளை வென்றவன் என்ற பெயரால் அர்ஜுனன் அழைக்கப்படுகிறான். அறியாமையின் இருளில் உறங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு ஜட உலகிலும் ஆன்மீக உலகிலும் பல்வேறு வழிகளில் பரமபுருஷ பகவான் எவ்வாறு தோன்றுகிறார் என்பதை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. எனவே கிருஷ்ணர் அர்ஜுனனை இவ்வாறு அழைத்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அர்ஜுனன் அத்தகைய இருளுக்கு அப்பாற்பட்டவன் என்பதால் தனது பல்வேறு வைபவங்களை விளக்க முழுமுதற் கடவுள் ஒப்புக்கொண்டார் இல்லையா. அப்போ அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. ஏன்னா வந்து இங்கே எப்படி என்ன சொல்லப்படுதுன்னா குடாகேஷ்வா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லும்போது உறக்கம் என்றும் இருளை வென்றவன் இல்லையா. எனக்கு இதுக்கு வந்து ஒரு கதை வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா இதில் பாண்டவர்கள் வந்து உணவு எல்லாருமே வந்து சேர்ந்து சாப்பிடும்போது குந்தி தேவி அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து உணவு பரிமாறுறாங்களாமா. இப்போ வந்து உணவு பரிமாறும்போது அப்போ வந்து ஒரு செகண்ட் ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடித்த பிறகு குந்தி தேவியும் சாப்பிட்டு முடித்த பிறகு தான் பீமனுக்கு வந்து உணவு கொடுப்பாங்களாமா. ஏன்னா வந்து முதல்ல வந்து பீமனுக்கு வந்து உணவு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா பீமன் வந்து எல்லா உணவையும் சாப்பிட்ருவாங்க, யாருக்குமே கிடைக்காதா. அதனால் வந்து எல்லாருமே சாப்பிட்டு குந்தி தேவி கூட சாப்பிட்ட பிறகு தான் பீமனுக்கு வந்து கொடுப்பாங்களாமா. ஆனால் வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி வந்து பாண்டவர்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிடும்போது ஒரு நொடி ஒரு செகண்டு தான் வந்து அங்கே வந்து அவங்க முதல்ல அங்கே இந்த மாதிரி கரண்ட்டு இல்லையா, தீபம் தான் ஏற்றி வச்சுருக்காங்க. திடீர்னு வந்து அந்த காற்றுல அணைஞ்சிருது. அந்த தீபம் வந்து அணைஞ்சது அதுக்கப்புறம் உடனே வந்து அவங்க ஏற்றிடுறாங்க குந்தி தேவி. ஆனால் வந்து என்னாச்சுன்னா ஒரு நொடியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அந்த ஒரு செகண்டு தான் அந்த இருள் அடைஞ்சு திரும்ப வந்து தீபம் வந்து அவங்க ஏற்றும் போது பார்க்கும்போது அங்கே இருக்கிற எல்லா உணவும் தீர்ந்துருச்சு. பாண்டவர்கள் தட்டில் இருக்கின்ற எல்லா உணவும் வந்து தீர்ந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தோம்னா பீமன் அந்த ஒரு செகண்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எப்படி வந்து இது ஒரு சாத்தியம்? அர்ஜுனனால் இது புரிஞ்சிக்கவே முடியலை. அப்போ வந்து அர்ஜுனன் வந்து கேட்குறாங்க. இது வந்து உடனே குருக்கிட்ட வந்து போகிறாங்க. இதுதான் வந்து தூய பக்தர்களுக்கும் வந்து நமக்கும் வித்தியாசம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நானே வந்து சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா பல்வேறு பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிறோம். ஆனால் வந்து அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரச்சனை வந்த உடனே வந்து குருக்கிட்ட வந்து போகிறாங்க. இப்போ குருக்கிட்ட வந்து போய் கேட்குறாங்க. இப்போ வந்து எப்படி பீமன் வந்து எப்படி இது சாத்தியம்? ஒரு செகண்டு தானே, ஒரு செகண்டு கூட ஆகலை, உடனே வந்து தீபம் அணைஞ்சது உடனே ஏற்றிட்டாங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்க்கும்போது பீமன் அங்கே இருக்கின்ற எல்லா உணவையும் வந்து சாப்பிட்டு விட்டார். எங்கள் தட்டில் இருக்கிற உணவும் வந்து எல்லாமே சாப்பிட்டார். எப்படி இது சாத்தியம்? இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா பீமன் வந்து எப்போவுமே தன்னுடைய சிந்தனையை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நினைவிலே வந்து இருக்கிறனால பீமனால் இது சாத்தியமாயிற்று அப்படின்னு சொல்லும்போது அப்போ நானுமே வந்து சரியாக வந்து அம்பு எய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இருட்லேயும் வந்து நான் முயற்சி செய்தால் என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி வந்து குரு வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுதான் இப்போ அதனால் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ அதுதான் அப்போ எனவே கிருஷ்ணர் என்பதை ஓகே. அடுத்தது தனது சொந்த விரிவங்கத்தின் மூலம் முழு பிரபஞ்சத்தின் படைப்பிற்கும் தானே ஆத்மாவாக விளங்குவதாக அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் முதலில் தெரிவிக்கிறார் இல்லையா. பகவானுடைய சொந்த விரிவங்கத்தின் மூலம் முழு பிரபஞ்ச படைப்பிற்கும் தானே ஆத்மாவாக விளங்குவதாக அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் முதலில் தெரிவிக்கிறார் இல்லையா. வந்து எல்லா இடத்துலையும் பகவான் பரமாத்மாவாக பரவி இருக்கிறார் இல்லையா. நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்க மகா அவதார் நரசிம்மா படத்துலேயும் வந்து பிரகலாத் மகாராஜா வந்து அங்கே கேட்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து பகவான் விஷ்ணு ரூபமாக இல்லையா எல்லா இடத்துலையும் பரவி இருப்பது தங்களுடைய விஷ்ணு ரூபத்தை வந்து காட்டுறாங்க இல்லையா. பரமாத்மாவாக எப்படி வந்து விரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே திரும்பினாலும் விஷ்ணுமூர்த்தியை வந்து பார்க்க முடியுது. இப்போ அந்த ஒரு ரூபத்தில் எல்லா இடத்துலையும் பகவான் வந்து வியாபித்து இருக்கிறார். மரம் செடி கொடி ஒவ்வொரு உயிர் அணுக்களையும் இல்லையா நம்ம கண்களுக்கு தெரியக்கூடியது தெரியாதது அணுக்கள்லையும் எல்லா இடத்துலையும் பகவான் வந்து
வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறார் இல்லையா. நம்ம வந்து பார்க்குறோம் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இடத்துல போகிறோம்னா 1000 பேர் 1,00,000 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 1,00,000 பேர் நிற்கிற வெளிப்பார்வை தான் நம்ம பார்க்குறோம். சாதாரண இந்த பௌதிக உடல்களை தான் பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே அங்கே வந்து 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா அங்கே அவர் 1,00,000 பரமாத்மாவாக அங்கே விரிந்து இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லையா. பகவான் தான் அங்கே இருக்கிறார் இல்லையா. அப்போ வந்து மரமாக அங்கே வந்து நம்ம பார்க்கும்போதும் இப்போ அங்கே பரமாத்மா தான் இருக்கிறார் இல்லையா. இதில் வந்து அந்த படத்தின் கூட இந்த இதில் வந்து போட்டிருப்பாங்க, இந்த பிக்சர்லேயும் நீங்கள் பகவத்கீதையில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்லேயும் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது மரத்துலேயும் வந்து அங்கே பரமாத்மா இருக்காங்க. ஒரு நாய் போகுதுன்னா அப்போ அந்த நாயின் உடல் தான் வேறுபடுது, அங்கே பரமாத்மா உள்ளே இருக்காங்க. அவங்க ஜீவாத்மா அந்த நாயின் உடலின்குள்ளே வந்து இருக்குது. இப்போ பரமாத்மா அவங்களுக்குள்ளே வந்து இருக்காங்க. ஒரு மீன் இருக்கா அப்படின்னாக்கா உடல் தான் வந்து மீனின் உடல். இப்போ அங்கே பரமாத்மா இருக்காங்க, ஜீவாத்மா இருக்காங்க. வந்து ஒரு தூய பக்தருடைய கண்ணோட்டம் வந்து அதுதான் இல்லையா. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவா ஸ்வபாகேஷா பண்டிதா சமதர்ஷினக அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பசு நாயை தின்பவன் அவர்கள் எல்லாரையும் சமநோக்கில் வந்து காண்கிறார் இல்லையா. எல்லா இடத்துலையும் பகவான் விழுந்து இருக்கிறார். ஒரு ஆன்மீகவாதியுடைய கண்ணோட்டம் வந்து என்னென்னா எல்லா இடத்துலையும் பகவான் இருப்பதை உணர முடியும் இதுதான். அப்போ நாம் வந்து பார்க்குற பார்வை எல்லாமே வந்து நாம் வந்து இவன் வந்து இங்கே இந்த உடல் இல்லை, இவன் இந்த உடல், இவன் இந்த மாதிரி சுபாவம், இதை தான் வந்து நம்ம பார்க்குறோமே ஒழிய இந்த வெளிப்பார்வையில் இருக்கின்றதை வந்து தான் பார்க்குறோமே ஒழிய ஆனால் உண்மையானது என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கலை. உண்மையிலே இருப்பது வந்து பகவான் எல்லா இடத்துலையும் விருந்து இருக்கின்றார் பகவான். இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. இப்போ முதல்ல இங்கே பகவான் வந்து இங்கே விளக்குவது நான் எல்லா இடத்துலையும் வீட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பிரபஞ்ச படைப்பிற்கும் தனது சொந்த விரிவங்கத்தின் மூலம் முழு பிரபஞ்ச படைப்பிற்கும் தானே ஆத்மாவாக விளங்குவதாக அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் முதலில் தெரிவிக்கிறார் இல்லையா. ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கின்றேன். ஜட உலகினை படைப்பதற்கு முன்பு முழுமுதற் கடவுள் தனது சொந்த விரிவங்கத்தின் மூலம் புருஷ அவதாரத்தினை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. இதே வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் பிரம்மாவுக்கு சொல்லும் போதும் இதே தான் வந்து சொல்கிறாங்க. இந்த படைப்பிற்கு முன் நான் மட்டும்தான் இருந்தேன், இந்த ஜட இயற்கை கூட இல்லை, பிரம்மா கூட இல்லை, இந்த பௌதிக பிரபஞ்சம் கூட இல்லை, அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த எல்லாம் அழிந்த பிறகும் நான் மட்டுமே எஞ்சி இருக்கின்றேன், இந்த படைப்பு தோற்றுவிக்கப்பட்ட பிறகும் நான் தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கின்றேன் இல்லையா. அப்போ வந்து பகவான் தான் எல்லா இடத்துலையும் வந்து இருக்கின்றார். எப்படி முதல்ல வந்து இந்த ஜட உலகினை வந்து படைப்பதற்கு முன், இந்த ஜட உலகம் கூட படைக்கலை, இந்த ஜட உலகம் படைப்பதற்கு முன் முழுமுதற் கடவுள் தனது சொந்த விரிவங்கத்தின் மூலம் முதல் புருஷ அவதாரத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. 3 புருஷ அவதாரங்கள் வந்து இருக்காங்க. காரணோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு. இப்போ இந்த ஜட உலகினை படைப்பதற்கு முன்பு பகவான் எப்படி காரணோதக சாயி விஷ்ணு காரணக்கடலில் வந்து பள்ளி கொள்கிறார். அவருடைய மையத்வாரத்தின் வழியாகத்தான் ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் வந்து வெளிவருது. இப்போ அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளேயும் பகவான் திரும்ப கர்ப்போதக சாயி விஷ்ணுவாக நுழைகிறார். இப்போ எல்லா பிரபஞ்சமும் இயக்கத்திற்கு வருகின்றது. அது வரைக்கும் எந்த பிரபஞ்சமும் இயங்கலை. இப்போ அதுக்கப்புறம் வந்து அவருடைய கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் தோன்றுகிறார். இப்போ பிரம்மதேவர் எல்லா உயிர்வாளிகளையும் படைக்கின்றார். இப்போ வந்து ஒவ்வொரு உயிர்வாளிகளுடைய இருதயத்திலும் பகவான் வந்து 4 கை விஷ்ணு ரூபமாக பரமாத்மாவாக சீரோதக சாயி விஷ்ணுவாக நுழைகின்றார். இப்போ இந்த 3 புருஷர்களின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார் இல்லையா. தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ ஜட உலகை படைப்பதற்கு முன் முழுமுதற் கடவுள் தனது சொந்த விரிவங்கத்தின் மூலம் புருஷ அவதாரத்தினை ஏற்றுக்கொள்கிறார். அவரிடமிருந்தே அனைத்தும் தொடங்கியது. காரணோதக சாயி விஷ்ணு, அதான் காரணோதக சாயி விஷ்ணு அப்படின்னு சொல்கிறது எல்லா காரணங்களுக்கு காரணமான விஷ்ணு. இது மகாவிஷ்ணு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ வந்து அவரிடமிருந்தே அனைத்தும் தொடங்கியது. எனவே அவரே ஆத்மா, அதாவது அகிலத்தின் மூலப்பொருளான மகத்தத்துவத்தின் ஆத்மா. மொத்த ஜடசக்தி மகத்தத்துவ மகத்தத்துவ படைப்பிற்கான காரணம் அல்ல. மகத்தத்துவம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து இல்லை அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ அங்கே மகத்தத்துவ எனப்படும் ஜடசக்தியினுள் மகாவிஷ்ணு நுழைகின்றார். எனவே அவரே ஆத்மா. படைக்கப்பட்ட உலகத்தில் மகாவிஷ்ணு நுழையும் போது மீண்டும் அவர் தன்னை விரிவுபடுத்தி ஒவ்வொரு உயிர்வாளியிலும் பரமாத்மாவாக நுழைகிறார். இது நம்ம பார்த்தோம்.
தனிப்பட்ட உயிர்வாளியின் உடலில் ஆன்மீக பொறி இருப்பதால் தான் அந்த உடல் வாழ்கிறது என்பதை அறிவோம். இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம் அன்றைக்கி அரவிந்த் பிரபு வந்து கேள்வி கேட்கும்போது நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலில் வந்து ஆத்மா இருக்கிறனால தான் இந்த உடல் வந்து இயங்குது. இல்லை அப்படின்னாக்கா இந்த உடலுக்கு வந்து எந்த மதிப்பும் வந்தும் இல்லை. அதுதான் இங்கே சொல்லப்படுது. தனிப்பட்ட உயிர்வாளியின் உடலில் ஆன்மீக பொறி இருப்பதால் தான் அந்த உடல் வாழ்கின்றது என்பதை நாம் அறிவோம். இப்போ அந்த ஆன்மீக பொறி இல்லாவிடில் உடல் வளர முடியாது. அதுபோலவே பரமாத்மாவான கிருஷ்ணர் நுழையாவிடில் இந்த ஜடத்தோற்றம் வளர முடியாது. இல்லை, நம்மளுடைய புரிதலுக்காக வந்து பிரபுபாதர் வந்து இந்த விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. இல்லை, இந்த உடலுக்குள்ள உயிர் ஆத்மா இருக்கிறனால தான் இந்த உடல் வந்து இயங்குது, இந்த உடல் வந்து வளருது. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கும் வந்தும் பகவான் வந்து உள்ளே நுழைந்த பிறகு தான் எல்லாமே இயக்கத்திற்கு வருது. அது வரைக்கும் வந்து எதுவுமே இயங்கலை, எல்லாமே அப்படியே நிற்கிது. அப்போ வந்து இந்த இயக்கத்திற்கும் காரணம் வந்து பகவான் தான் இதை வந்து இயக்குகின்றார். இல்லை அப்படின்னாக்கா ஜடத்தோற்றம் வளர முடியாது. அதுபோலவே பரமாத்மாவான கிருஷ்ணர் நுழையாவிடில் இந்த ஜடத்தோற்றம் வளர முடியாது. பகவான் இங்கே உள்ளே இருக்கிறனால தான் எல்லாமே வந்து வளருது. சூபால உபனிஷதத்தில் கூறப்பட்டுள்ளது போல பிரகிருத்தியாதி சர்வபூதாந்தர் யாமி சர்வசேஷு ச நாராயண. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் படைக்கப்பட்ட எல்லா உலகங்களிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார். இல்லை, அந்த உபனிஷதத்திலும் வந்து சொல்லப்படுது. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பகவான் பரமாத்மாவாக வீற்றுள்ளார். ஏன்னா பகவான் வந்து இல்லாமல் எதுவுமே இயக்கத்திற்கு வந்து வருவதில்லை. எந்த உடல் எடுத்தாலும் ஒரு அணுவில் இருந்தும் பெரிய யானை வரைக்கும் எல்லாருடைய இருதயத்திலையும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். ஆனால் ஆன்மீக உலகத்தில் பரமாத்மா இல்லை. இது பிரபுபாதர் வந்து எழுதியிருக்காங்க ஒரு இடத்துல, பரப்பட்டில் வந்து இங்கே தான் பரமாத்மா வந்து இருக்காங்க பகவான். அங்கே பகவான் அருகிலே வந்து இருக்கிறனால பகவான் வந்து பரமாத்மாவாக வந்து அங்கே இல்லை, ஆன்மீக உலகத்தில் இங்கே தான் வந்து இருக்காங்க. இப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் 3 புருஷ அவதாரங்கள் விளக்கப்பட்டுள்ளனர். சாத்வத தந்திரங்களில் ஒன்றான நாரத பாஞ்சராத்திரத்தில் அவர்கள் விளக்கப்பட்டுள்ளனர். விஷ்ணோஸ்து 3 ரூபாணி புருஷாக்கியான் யதோவிது. இந்த ஜட உலகில் கார்ணோதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, சீரோதகசாயி விஷ்ணு ஆகிய 3 ரூபங்களில் முழுமுதற் கடவுள் தோன்றுகிறார். இல்லையா? 3 விஷ்ணுக்கள் இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ கார்ணோதகசாயி விஷ்ணு என்று அழைக்கப்படும் மகாவிஷ்ணு பிரம்ம சம்ஹிதையில் 5.47 விளக்கப்பட்டுள்ளார். காரணான்னவ ஜலே வசதிஸ்ம யோக நித்ராம். எல்லா காரணங்களுக்கும் காரணமும் ஆதி புருஷருமான கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக காரணக்கடலில் படுத்து கொண்டுள்ளார். எனவே முழுமுதற் கடவுளே இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பம். அவரே பிரபஞ்ச தோற்றத்தின் பாதுகாவலர் மற்றும் எல்லா சக்திகளும் முடிவும் அவரே. இல்லையா? எல்லா இடத்துலையும் இருப்பது பகவான் மட்டும்தான். அப்போ வந்து எல்லா வேதங்களுடைய நோக்கமும் பகவானை புரிந்து கொள்வது தான். இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தில் நாம் வந்து இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லையா? அப்போ அர்ஜுனன் வந்து கேட்குறாங்க, நான் எல்லா இடத்தையும் இருக்கேன், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். 4 ஸ்லோகம் கேட்ட உடனே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்மளால் ஏற்றுக்க முடிஞ்சதா முழுமையாக? அந்த 4 ஸ்லோகத்திலே வந்து சொன்ன மாதிரி அகம் சர்வசிய பிரபுவ மத்த அங்கேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் வந்து இதில் 4 ஸ்லோகம் வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த 4 ஸ்லோகத்தை கேட்ட பிறகு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. அந்த ஸ்லோகமே நமக்கு ஞாபகம் இல்லை. இல்லையா? இப்போ அதில் வந்து சொல்லப்படுது, முதல் ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து யார் வந்து அறிஞ்சுக்கிறாங்களோ என்னுடைய பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ 2வது வந்து தூய பக்தர்களுடைய அவங்களுடைய நிலை வந்து சொல்லப்படுது. மச்சித்தா மத்கத பிராண போதையந்த பரஸ்பரம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்படுது. ஏன்னா தூய பக்தர்களுடைய நிலை அறிகுறிகள் வந்து அங்கே சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 3வது ஸ்லோகத்தில் வந்து ததாமி புத்தி யோகம் தான், என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ 4வது ஸ்லோகத்தில் வந்து தேசாம் ஏவானு கம்பார்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்படும்போது எல்லாருடைய இருதயத்திலும் வசிக்கும் நான் அறியாமையால் பிறந்த இருளை நான் ஞானமென்னும் சுடர்விடும் தீபத்தால் அழிக்கின்றேன்.
அப்படின்னு சொல்லி இந்த 4 ஸ்லோகத்தை கேட்ட உடனேயே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், எல்லாத்துக்கும் பரம அடைக்கலம், பரம இருப்பிடம், பவித்திரமானவர், தூய்மையானவர், இந்த அகிலம் முழுக்க எல்லாமே பரவி இருப்பது நீங்கள் தான், நித்தியமானவர், பரபிரம்மன், திவ்யமானவர், ஆதிதேவர், மிகப்பெரியவர் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து பகவானை வந்து புரிந்து கொண்டார். நம்மளால் புரிஞ்சுக்க முடிந்ததா? முடியலை இல்லையா? அப்போ வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம சைடில் இருந்து அர்ஜுனன் வந்து இங்கே கேட்குறாங்க, எப்படி சாதாரண மனிதர்கள் வந்து உங்களை புரிந்து கொள்ள முடியும், உங்களுடைய வைபவத்தை வந்து சொல்லுங்கள். அப்போ வந்து பகவான் வந்து இங்கே சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பரவி இருப்பது நான் தான், இந்த பிரபஞ்சமே நான் தான் இல்லையா? இதில் அந்த மகாவதார் நரசிம்ம அந்த படத்துலேயும் வந்தும் அந்த விளக்கம் வந்து வந்தது இல்லையா? இரண்யகசிபு கடைசி சீனில் வந்து வரும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா? நரசிம்ம தேவர் வந்து இரண்யகசிபு வந்து அந்த வதம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து மறைஞ்சு போய் வேறு இடத்துல அந்த காட்டு பக்கத்தில் வந்து மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்துருக்கும்போது அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் நரசிம்மதேவர் வந்து அவங்களை வந்து இங்கேருந்து தூக்கி போடும்போது இங்கே ரொம்ப பெரிய உருவமாக வந்து இரண்யகசிபு வளர்ந்து இந்த எல்லாத்தையும் மறைக்கும் இருள் நான் தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய உருவத்தை வந்து எடுக்கும்போது அதை விட பெரிய உருவம் பகவான் விஷ்ணு எடுத்து அப்போ வந்து வெறும் கையில் தான் வந்து இரண்யகசிபு இருக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. உண்மை இல்லையா? கடைசியில் வந்து வதம் செய்யும் போது பகவான் வந்து சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதுதான் உண்மை இல்லையா? அப்போ இந்த எல்லா இடத்துலையும் பகவான் வந்து விரிந்து இருக்கிறார். அதான் இங்கே வந்து சொல்லப்படுது. தனது சொந்த விரிவங்கத்தின் மூலம் முழு பிரபஞ்ச படைப்பிற்கும் தானே ஆத்மாவாக விளங்குவதாக அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் முதலில் தெரிவிக்கிறார் இல்லையா? அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ வந்து மொழிபெயர்ப்பு படித்தா புரியும் இல்லையா? எல்லா உயிர்வாளிகளின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நானே, எல்லா உயிர்வாளிகளின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே இல்லையா? பகவான் வந்து இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். பிரபுபாதருடைய விளக்கத்தை படிக்கும்போது நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும் நல்ல தெளிவாக. எப்படின்னா, பகவான் உங்களுடைய இது எல்லாமே வந்து எல்லையற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த எல்லையற்றது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய வைபவங்கள் வந்து எனக்கு வந்து உங்களுடைய வைபவங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் பகவான் விரிந்து இருக்கிறார். எப்படி? எல்லாருடைய உயிர்வாளிகளுடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வந்து விரிந்து இருக்கிறார். நம்ம வந்து பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம வந்து ஒருத்தரை வந்து பார்க்குறோம் இல்லையா? முதல் பாடமே வந்து அதுதான், எல்லாம் வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து பகவான் வந்து நம்முடைய இருதயத்தில் பரமாத்மாவும்